கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 36 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரைய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர்நிலமாக்குகிறேன் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நிர்மூலமானவைகள், நிர்மூலமாக்கப்பட்டது, பாழான நிலம், ரெண்டும் ஒரே காரியம் தான். அதாவது நிர்மூலமாக்கப்பட்டது அப்படின்னா மறுபடியும் கட்ட முடியாத காரியம், அதாவது சிதைக்கப்பட்டது. அதை மறுபடியும் அதாவது கட்ட முடியாதபடிக்கு சிதைக்கப்பட்டு கிடக்கிறதா நிர்மூலமானவைகள். பாழாய் போனது, இனிமேல் எந்த ஒரு நன்மையும் அதில் உண்டாகாது, எந்த ஒரு காரியமும் அதில் நடக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாழாய் போனவைகளை தேவன் பயிர் நிலமாக்குகிறேன் என்று சொல்கிறார். நிர்மூலமாக்கப்பட்டவைகளை நான் கட்டுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே கட்ட முடியாத நிர்மூலமாக்கப்பட்டவைகளை, சிதைக்கப்பட்டவைகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த நன்மையும், இதுவரைக்கும் எந்த சந்தோஷமும் உண்டாகாத உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒரு பயிர் நிலமாக்குவதைப் போல ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் நிர்மூலமாக்கப்பட்டவைகளை கட்டுகிறவர், பாழானவைகளை அவர் பயிர் நிலமாக்குகிறவர், செழிப்பாக்குகிறவர். உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டுவார், உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுவார். அவர் மறுபடியும் அவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார், அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். அதாவது பாழாய் போனவைகளை எப்படி பயிரிலமாக்குகிறாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகள் உண்டாகும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவன் உங்களை கட்டி எழுப்புகிற ஒரு நல்ல தேவன். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள், இதுவரைக்கும் நடக்காத நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற எல்லா குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.